எதிர்காலத்துக்காக நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சது எல்லாமே என் மகளுக்கு தான் போய் சேரணும். ஸோ ஐம் ஃபைட்டிங் ஃபார் ஹர் ஃபியூச்சர். ஸோ இந்த போராட்டத்தில் ஜஸ்ட் ரீசெண்டாக நடந்த ஒரு இது வரைக்கும் மீடியா எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. they've been very respectful. இப்போ நிறைய கோர்ட் கேசஸ் எல்லாமே நான் பர்சனலாக போயிருக்கேன். நிறைய இடங்கள் நான் பர்சனலாக போவேன். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் யூனோ வர வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் சார்பில் இவங்க வரலாம் அவங்க வரலாம். இல்லைங்க, இது என்னுடைய போராட்டம். எனக்காக இத்தனை பேர் இறங்கி போராடுறாங்க. என்னுடைய லீகல் டீம்ல இருந்து எல்லாரும் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ ஐ ஹாவ் டு பி தேர், ஐ வில் பி தேர், இட் இஸ் மை ஃபைட், மை லைஃப். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட மீடியா வந்து ஏதாவது கேள்வி கேட்கும்போது, இல்லைங்க ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, அண்டர் ப்ராசஸ் ஜுடிஷியல் இதில் இருக்குது, இல்லை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், ப்ளீஸ் இதை பற்றி நான் இப்போ பேச முடியாதுன்னா உடனே புரிஞ்சுக்கிட்டு எஸ் மேம் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. மகளுடைய எதிர்காலத்துக்கு